கர்த்தராகிய நான் அபிஷேகம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன். கோரேசுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? கோரேஸ். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் பாபிலோன் தேசத்திலே ஆளுகைக்கு வருகிறான். ஐயா, இது எப்படி ஆகும்? சாத்தியம் இல்லாத ஒன்று சாத்தியமாக்கினார் என் ஆண்டவர். சாத்தியம் இல்லாததை என் ஆண்டவர் சாத்தியமாக்கி காட்டுவார். சாத்தியமற்றது நேபுகாத்நேச்சார் ஆலயத்தை இடித்து நொறுக்கினார். பெல்ஷாத்சார் ஆலயத்தில் இருந்த பாத்திரங்களை எடுத்து மனைவிகளோடு உட்கார்ந்து குடித்தான். மனைவிகளும் வைப்பாட்டிகளும் உட்கார்ந்து குடித்தான். அன்று இரவே செத்தான். எப்படி இருந்திருக்கும்? தானியேல் எவ்வளவு அழுதிருப்பாரு தேவ சமூகத்துல போய். எங்களுக்கு என்னைக்கேப்பா விடுதலை வரும்? நாங்கள் இவ்வளவு அவமானத்தையும் நிந்தையையும் இந்த ஊரில் வந்து என் ஜனங்கள் சுமந்து கொண்டிருக்கிறார். தானியேலாவது கொழு மண்டபத்தில் வச்சுட்டாரு. மீதி பேர் அகவா நந்தி அடையிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி தரிசனம் பார்த்தது, மகிமையின் தரிசனத்தை பார்த்ததை ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் 2 மாசத்துக்கு முன்னாடி. இவங்க எல்லாம் அங்க இருந்தவங்க தான். எஸ்ரா அங்க இருந்தவர் தான். நெகேமியா அங்க இருந்தவர் தான். இவங்க எல்லாம் கொழு மண்டபத்தில இல்ல, இவங்க எல்லாம் சிறை இருப்புல மகா கொடுமையை அனுபவித்தவர். தானியேலுக்கு தான் அந்த கிருபை, எல்லாருக்கும் கிடைக்கல. எப்பொழுது நடக்கும் என்று எல்லாருடைய கூக்குரல்களும் பரலோகத்தை எட்டும் போது கோரேஸ் என்ற மனிதனை கர்த்தர் கொண்டு வருகிறார், ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறார். தரியோ கோரேஸ் 20 ஆண்டு நாட்களிலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. தரியோ அதற்கு வழிவகுக்கிறார். கோரேஸ் அதை நிறைவேற்றி காட்டுகிறார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. இது எப்ப எழுதப்பட்டது தெரியுமா? சிறையிருப்புக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடியே ஏசாயா என்ற தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லிட்டார், கோரேசன் ஒருத்தர் வருவார், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். ஆனா எப்ப வருவார் சொல்லல, வருவார். அபிஷேகம் பண்ணின கோரேஸ். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின ரெஜினாவுக்கு முன்பாக உங்க பேரை போடுங்க. அந்த இடத்துல ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவைக்கும் படிக்க பல ராஜாக்கள் கட்டுகள் வச்சுட்டு போனாங்கல்ல இவங்களுக்கு. அந்த கட்டை எல்லாம் இந்த ராஜா அறுப்பாரியா? அவங்க வச்ச கட்டை எல்லாம் இந்த ராஜா அறுப்பார். இந்த வசனத்தை வீட்டுல போட்டு விட்டா பேய் ஓடுமா? பேய். நானே இந்த பிரசங்கத்தை பிரதர் சில நேரம் கட் பண்ணி இருப்பாரு. காலையில ஒரு 7-8 வாட்டியாவது திரும்ப திரும்ப போட்டு கேட்பேன். நானும் திரும்ப கேட்கிறேன். இந்த வசனங்களை கேட்கும் போது அவ்வளவு அற்புதமா இருக்கும். பல கட்டுகள் அறுக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ராஜாக்களின் இடை கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனை பார்த்து, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, கோரேஸ். யார் இந்த கோரேஸ் கேட்ட? அபிஷேகம் பண்ணப்பட்டவன்.
யார் இந்த ஆளுகைக்குள்ளே வந்திருக்கிறார் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் ஆளுகைக்குள்ளே வந்து விட்டார் என்றவுடன் எல்லாருக்கும் மனதிலே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. துன்மார்க்கர் ஆளும் போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? துன்மார்க்கர் ஆளுகை செய்தால் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? ஜனங்கள் தவிப்பார்கள், தவிப்பார்கள். ஜனங்கள் தவிச்ச நாட்கள் உண்டு. ஆனால் கோரேஸ் வந்தவுடன் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ராஜாக்கள் வைத்த கட்டுகளை அவிழ்க்கிறார். அடுத்தது வாசல்கள் பூட்டப்படக்கூடாது. எந்த வாசல்? இவர்கள் தங்கள் சிறையிருப்பில் இருந்து வெளியே போகக்கூடிய வாசலை திரையாண்ட. பல நாள் சிறையிருப்பு சிஸ்டர், பல நாள் பிரச்சனை, வருட கணக்கில் பிரச்சனை, வருட கணக்கில் போராட்டம். திறப்பா வாசலை, திறப்பார் வாசலை, திறப்பார். நீங்க பாக்குறீங்க கண்ணு முன்னாடி அற்புதம், நாங்க கண்ணு முன்னாடி இல்ல. ஜபம் மட்டும்தான் அவருடைய வேலைக்காரியா நின்று செய்யறோம். அவ்வளவுதான். ஜெபிக்க சொல்றாரு, ஜெபிக்கிறோம். சிலரை போய் சந்தின்றாரு. நான் அது எனக்குள்ள வந்துகிட்டு இருக்கும் போதே பிரதர் அங்க சொல்லுவாரு, எனக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீ போய் அவங்க வீட்டுல போய் பாருங்க. ஒரு குடும்பத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் பிரேயர் முடிஞ்சோன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிரதர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு நாங்க வந்து பார்க்கிறோம். பரலோகம் திட்டமிடுகிறது ஐயா. ராஜாக்களின் இடை கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு வாசல பூட்டாத, கதவை திற. இவ்வளவு நாள் பாபிலோன் தேசத்துல வச்சு ஒட்டுமை கொடுத்தல்ல, இப்ப திற கதவை. அதற்கும் ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு பெயர் கோரேஸ். அந்த கோரேஸ் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். எங்கெல்லாம் கோரேஸ் வரார் பாருங்க. ஏசாயாவால் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு மனிதன், பிறப்பதற்கு முன்பாகவே எழுதப்பட்டதான ஒரு மனிதன். கோரேஸ் என்ற ஒரு மனிதன் வருவான். அப்படிதான் அந்த ஜெபம் கொடுங்க. கிருபையாய் கர்த்தரால் நமக்கு நியமிக்கப்பட்டு, பரலோகத்தில் நியமிக்கப்பட்டு, பூமிக்கு அனுப்பப்பட்ட ஜெபம் கொடுங்க. ஒரு நாள் வார்த்தை மிஸ் பண்ணீங்கன்னா கூட திரும்ப கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற அற்புதத்தை கேட்பதற்காகத்தான் இந்த சாட்சிகளை எல்லாம் சொல்ல வைக்கிறேனே தவிர எங்களால் உண்டானது அல்ல. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வாரும் என்று நான் சொன்னார் தாவீது. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, நாம மகிமைப்படணும் அப்பா. எங்க ஸ்பாட்ல அற்புதங்க. வழியில துடிக்கிற அம்மாவா இருந்தாலும் சரி, முகமே பார்க்க முடியாம அலங்கோலமா இருந்த அம்மாவானாலும் சரி, ஸ்பாட்ல அற்புதத்தை செய்கிற என் ஆண்டவர் இன்றைக்கும் இந்த ஜெப கொடுகைக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் அருகாமையில் இருக்க மாட்டாரா? செய்ய மாட்டாரா? காரியத்தை நடப்பிக்க மாட்டாரா? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் நடக்கல. ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல? கேட்கும் போதே விசுவாசம் இல்ல. இவங்க எல்லாம் இந்தில இருந்து வந்திருக்காங்க பாருங்க, அப்படியே நம்புறாங்க. புரியுதோ புரியலையோ நம்புறாங்க. அந்த அம்மா டாக்டர் கிட்ட தானே போயிருக்கணும். வழியில துடிச்சா எங்க போவோம்? நான் சீரியஸா கேட்கிறேன், எங்க போவோம்? ஆனா அவர்கள் கேட்டது ஜெபம்.
ஜபத்தினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஜெபித்திடாத காரணத்தால் ஒன்றும் வாய்க்கவில்லை. ஆண்டவர் ஜபம் ஜெயத்தை கொண்டு வந்தது. இங்க வசனத்தை பாருங்க, கதவை திரையாண்டார். அடுத்தது அவன் வலது கையை பிடித்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவ்வை ஆக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆனவைகளை செவ்வை ஆக்குவேன். என்னெல்லாம் கோணல் ஆனந்துச்சு? தேவாலயம் எரிக்கப்பட்டுச்சு. தேவாலயத்தில் இருந்த ஒரு பனிமுட்டு கிடையாது, அத்தனையும் தூக்கிக்கிட்டு வந்தான். ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. ஆலயமே இல்ல. ஆலயம் எப்படி கட்டியிருந்தாருன்னு சொல்லட்டா சாலமோனு? இப்ப எடுத்தா எனக்கு லேட் ஆகும். உள்ள ஃபுல்லா தங்கத்திலேயே பதிச்சிருந்தாரு. தெரியுமா உங்களுக்கு? தங்க நம்ம சவுத்துல மண்ணு வச்சு இது வச்சுதானே பதிக்கிறோம், செங்கல்லாம் வச்சு. அவர் இத கட்டிட்டு மேல முலாம் பூசும் போது பூரா தங்கத்திலே பூசிட்டார். இதை பார்த்த அந்நிய தேசத்தில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு ஆச்சரியம். எப்படி ஐயா ஒரு ஆலயத்தை இப்படி தங்கத்தாலேயே நிரப்ப முடியும்? அதை எடுப்பதற்காகத்தான், கொள்ளையடிப்பதற்காக இந்த சிறையிருப்பிலே ஜனங்களை கொண்டு போவதற்கு ஜனங்கள் ஓடி வந்தார்கள். அப்படி வந்தவர் தான் பாபிலோன் ராஜா. எகிப்து ராஜா, பாபிலோன் ராஜா, இவர்கள் எல்லாம் அந்த நாட்களிலே வாழ்ந்ததான மிக பெரியதான ஒரு ராஜாக்கள். நினைத்ததை சாதிப்பார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வை ஆக்குவேன். கோணலானதை செவ்வை ஆக்குவேன். மறுபடியும் எழும்போன்ற இடிந்து போனது மறுபடியும் எழும்பும். நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் உன்னை சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். எந்த மனிதனும் சொல்ல முடியாத ஐயா, என் அப்பன் இயேசுவை தவிர, என் ஆண்டவரை தவிர ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாத அந்த வார்த்தையை சொன்னேன், நிறைவேற்றுவேன். திட்டம் பண்ணினேன், செய்து முடிப்பேன். ஐயா முன்ன போய் கோணலானவைகளை செவையாக்கி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செவையாக்கணுமா? செவையாக்கணுமா? இவர்களை போல விடாமல் ஜெபியுங்கள். பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்த போதிலும் தானியேல் தன்னுடைய ஜெபத்தை விடவில்லை. உயிருக்கு ஆபத்து வரும் தெரிந்த போதிலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வச்ச சிலைய வணங்கலையா, வைராக்கியமாய் இருந்தார்கள். எத்தனை சோதனை, எத்தனை பிரச்சனை வந்தாலும் நிற்கும் போது கர்த்தர் நமக்காக எழுந்தருளுவார். அவர்களுக்கு கோரேசை எழுப்பினவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், உனக்காக நானே எழுந்தருளுவேன். அவர் எழுப்புவார். தேவன் எழுந்தருளினால் என்ன நடக்கும்? சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். சிதறடிக்கப்படுவார்கள். நான் துதிக்கும் தேவனே மௌனமா இராதேயும், நான் துதிக்கும் தேவனே சும்மா இராதேயும் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது ஜெபிக்கிறான்,
நான் துதிக்கிற தேவனே, மௌனமா இருக்காதீங்கப்பா, சும்மா இருக்காதீங்கப்பா. இந்த ஜப கொடுக்கைக்குள்ள எல்லாரும் வர முடியாது, வந்தாலும் நிக்க முடியாது. கிருபை இருந்தாதான் நிக்க முடியும். கிருபை வேணும். கிருபை இருக்கிறவங்க மட்டும்தான் நிற்பாங்க. வருவதும் போவதும் அநேகராக இருப்பார்கள். ஆண்டவரை தேடி அற்புதத்துக்காக வந்தவங்க இருக்காங்கல்ல, அற்புதம் பெற்றுட்டு போனவங்க ஆளே அட்ரஸ் இல்ல, அப்படி போனவங்க இருக்காங்கல்ல. ஆண்டவர் கேட்டாரு, எங்கப்பா 10 பேரு நல்லா நாங்க குஷ்டரோகத்துல, நீ ஒருத்த மட்டும்தான் வந்திருக்க. அவர் வாழ்ந்த போதே ஆண்டவர் 10 பேருக்கு குஷ்டரோகத்தை சுகமாக்குகிறார். நன்றி சொல்ல வந்தவன் ஒருவன், மீதி 9 பேர் எங்கப்பான்னார். எங்கேனே தெரியல. இன்றைக்கு அப்படிதான் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கலங்கி நிற்கிறது ஊழியம் அல்ல. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒருவராய் இருந்தாலும் அவர்களை கொண்டு கலக்க வல்லமை உள்ளது. இந்த காலை நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்கி விடுவேன் என்பதற்காகத்தான் ஒரு மனிதனை எழுப்பினார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியணும்னா என்ன நடப்பிப்பேன் தெரியுமா? வெண்கல கதவுகளை உடைப்பேன். ஆலயத்துல இருக்கிறத கொண்டு வந்து ஏன் கஜானால வச்சிருக்காங்க. எங்க வச்சிருக்காங்க? ஏன் கஜானா அவங்களுடைய எந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க தெரியுமா? நம்ம சீக்ரெட் லாக்கர்னு சொல்றோம்ல, இப்ப போடுமா, எஸ்ரா 6வது அதிகாரம் 1வது வசனம் போடுமா, எங்க வச்சிருந்தாங்கன்னு சொல்றேன். இவங்க இங்க இருந்து எடுத்துட்டு போனாங்கல்ல, இங்க பாருங்க, தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள். எங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க? தஸ்திர அறை, சீக்ரெட் லாக்கர். எஸ்ரா 6:1. சீக்ரெட் லாக்கர்ல கொண்டு போய் அத்தனையும் வச்சு மூடிட்டான். இவர்களை குறித்து எழுதப்பட்ட சுருள் ஒன்று இருக்கிறது. இவர்கள் எப்ப விடுதலை ஆவார்கள் என்ற சுருளும் அங்கே இருந்தது. அதையும் எடுத்துக்கொண்டு வந்து இந்த சீக்ரெட் லாக்கர்ல போட்டாங்க. அந்த சுருள் இப்பொழுது பல வருடங்கள் அங்கே சீக்ரெட் லாக்கர்ல இருக்குது. தஸ்திர அறை, அந்த அறைக்கு பெயர். இவ்வளவு வசனம் சொல்லும் போது நிறைய பேர் தூங்குவாங்க பாருங்க. ஆண்டவர் தான் கணக்கு கொடுக்கணும். அவர் வரும்போது கேட்பாரு, என் வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நீ தூங்குற. அல்லேலூயா. எங்க கொண்டு போய் வைத்தார்கள்? தஸ்திர அறை, சீக்ரெட் லாக்கர். அங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க. வச்ச உடனே அதை இப்ப யார் திறக்கிறா தெரியுமா? திறந்து வெளியே கொண்டு வர்றது எனக்கான சுருளை திறக்க என் தேவன் இப்பொழுது வெளிப்படுத்தல் 5 யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் முத்துரையை உடைக்கவும் எனக்கானதை திறக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அத்திப்பழத்தை பொறுக்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்த மனிதன், அவர் மந்தை மேய்க்கிற மனிதன், சிங்கம் கெட்சிக்கிறது, யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான் என்று சொல்லுகிறார். எந்த சிங்கம் கெட்சிக்கிறது? பரலோக தேவன் பரலோகத்திலே கெட்சித்துக் கொண்டிருக்கிறார். யூதா கோத்திரத்தின் சிங்கம். இங்க ஒருத்தர் இருக்கான்,
எவனை விழுங்கலாமோன்னு சுத்தி திரிகிறவன். இந்த சிங்கத்தை எல்லாம் அவர் கெச்சித்தாலே இது ஒண்ணும் இல்லாம ஓடி போய் ஒளிஞ்சு ஓடி போயும். ஆனா அவர் வரும்போது அவனை சங்கிலியால கட்டி பாதாளத்திலே சொல்லுவார். அப்பதான் சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா மீன். அங்கே எந்தவித தீங்க கிடையாது. 1000 வருட அரசாட்சி. இதெல்லாம் எப்ப சிஸ்டர் வரும்? இயேசு வந்தோட வரும். நீங்க இயேசுவுக்காக உண்மையா வாழ்ந்தீங்கன்னா அந்த நாட்கள்ல இயேசுவோடு கூட நம்ம வாழலாம். இப்ப நான் சொல்லுகிற இயேசுவை அவரோடு கூட யுக யுகமாய் வாழுகிறதான ஒரு கிருபையை நமக்கு கொடுப்பார். அப்ப இதெல்லாம் நடக்கும். இங்க பாருங்க, வசனம் சொல்லுகிறது, தஸ்திர அறையை திறந்தார். அல்லேலூயா. தஸ்திர அறை திறக்கப்பட்டது. 3வது வசனம் போடுமா. ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு அந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவுள். ஒரு வார்த்தைய வந்த முதல் வருஷத்திலே திரையாந்த தஸ்தரால் உள்ளே இருந்த ஒரு சுருள் அகப்படுகிறது. 2வது வசனம் போடுமா. மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரமனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதிலே எழுதியிருந்த விவரமாவது. எப்ப எழுதப்பட்டது? ஏசாயா அதுக்கு முதலே தீர்க்க தரிசனம். இது எரேமியா காலத்துலதான் இவங்க வந்து சிறையிருப்புல போறாங்க. இப்ப தீர்க்க தரிசனம் ஏற்கனவே எழுதப்பட்ட சுருள். புரியுது அவங்களுக்கு நான் சொல்றது? புரியலைன்னா கூட விசுவாசிங்க. ஏன்னா விளக்கணும்னா இன்னைக்கு பூரா சொல்லணும்னா நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சம் தான். இந்த காலை வேளையில வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. சுருள் அகப்பட்டது. எத்தனை வருஷம் கழிச்சு அகப்படுது? 70வது வருடம் இவங்க வெளியே வரணும். 17 வயசு போன தானியேல் இப்ப 87 வயசாகி போச்சு. இனிமே ஒண்ணுமே நடக்காது சிஸ்டர். எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாளோ, என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாளோ, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலோ. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. டாக்டர் கொடுத்துட்டாரு சிஸ்டர், ஸ்கேன் ரிப்போர்ட் ஆண்டவர் கொடுத்தாரா? டாக்டர் தானே கொடுத்தாரு. ஆண்டவர் கொடுத்தாரா? இந்த காலை வேளையில நான் சொல்லிக் கொண்டிருக்கிற என் தெய்வம் கொடுத்தாரா? டாக்டர் தானே கொடுத்தாரு. உண்டாக்கினவர் அவர் ஐயா. என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கினவர் என் ஆண்டவர் ஐயா. கொடுத்தவர் என் ஆண்டவர் ஐயா. கற்பத்தை உண்டு பண்ணினவர் என் ஆண்டவர். கற்பத்தில பிள்ளைய வைக்க தெரியாதா? டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமே உனக்கு குழந்தை பறக்காது. 1000 சொல்லுவோம், 1000 எனக்கான சுருள் வைக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? சுருளை எடுத்து திறந்த பொழுது ஆலயம் அதன் இடத்திலே கட்டப்பட கடவது. அதன் அஸ்திவாரங்கள் பலமாயிருப்பதாக. சும்மா அந்த போட்ட உடனே கீழே ஒரு மழை பெஞ்சா ஒரு காத்தடிச்சா விழுகுது பாருங்க.
ரோடு போடுறாங்கல்ல, கையிலேயே பிச்சு ஒரு அம்மா யூடியூப்ல காட்டி என்னையா போட்டுட்டு ரோடு இப்பதான் போட்டு போனாங்க எங்க 10 நாளைக்கு முன்னாடி. இவ்வளவு பெரிய பள்ளம் ஊந்துக்குதுன்றா. அப்படி அல்லையா என் தெய்வம் கொடுப்பது. ஆலயத்தின் அஸ்திவாரம் பலமாயிருப்பதாக 60 முழ உயரம் 60 முழ அகலம் 3 வரிசை பெருங்கல் மச்சு வரிசை புது உத்தரங்கள் கட்டப்பட கடவுள். அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்பட கடவுள். அதுக்கு செல்லும் செலவு என் கஜானாவை திறந்து எடியா. ஐயா இது நேபுகாத்து நேச்சால் சேர்த்து வச்ச கஜானா. ஏய் திறையா முதல்ல நீ. ஐயா அது பெல்சாத்சார் ஒருத்தன் செத்தா மாதிரி அவன் பல ஆஸ்திகளை சேர்த்து அவன் எதுக்கு தெரியுமா வச்சிருக்கான்? ஆண்டவருடைய ஆலயத்தை கற்றதுக்காக தான் சேர்த்து வச்சு திறையாத. எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? எவ்வளவு பெரியவர் தெரியுமா? பெரியவரை தெரியாமல் வசனத்தை கேட்கும் போது தூங்குறோம். இயேசுவின் நாமத்தினால கனநித்திரை நாவி வெளியேறு. தூங்குறவங்க வராதிங்கன்னு சொல்றேன். அதுக்குதான் வந்து சாபத்தை தேடுறதை விடைக்கும் தூங்கியாவது எந்திரிங்க. தேவனுடைய வார்த்தை பரலோகத்தில் இருந்து வருகிறது ஐயா. இல்லாவிட்டால் இந்த ஜப கொள்கையில இவ்வளவு அற்புதங்கள் நடக்காது. சுமதி சிஸ்டர் சொன்னாங்க, ஊர் பேர் கேட்டா கோயில் பேர் சொல்றாங்க. எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய கோயில் இருக்குன்றாங்க. இந்த ஆண்டவருக்கான சுருள் வரும். விக்கிரகங்கள் கட்டோடு ஒளியும். ஹல்லேலூயா. ஒளியும். நம்பினாலும் சரி, நீங்க நம்பலைனாலும் சரி, அதுதான் நடக்கும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. செல்லும் செலவை என் கஜானால இருந்துச்சு. ஐயா நேபுகாத்து நேச்சார் கொண்டு வந்து செத்தான். எல்லாம் போய் சேர்ந்தான்ல. செல்லும் செலவை என் கஜானாவில் இருந்து தூக்கியா அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. நேபுகாத்து நேச்சார் எருசலேமில் இருந்து ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரணும். திரும்ப போனோம். நேபுகாத்து நேச்சார் தூக்கிட்டு வந்ததெல்லாம் போனோம். சிறையிருப்பில வரும்போது தர தர நீ இழுத்துட்டு வந்த பாரு 700 கிலோமீட்டர் குதிரைக்கு பின்னாடியே ஓட வச்ச கூட்டிட்டு வந்தான் பாரு தானியேல். அப்படிதான் கூட்டு போன அடிமையா. அப்ப தெரியாது நேபுகாத்து நேச்சார் வரல. போர் சேவகர்கள் வீரர்கள் வந்து கூட்டிட்டு போறாங்க. தானியேலுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு பெரியவர்னு தெரியாம நீ கூட்டு போயிருக்க. ஆவியானவர் பரிசுத்த தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் நம்ம தேசத்துக்குள்ள வந்திருக்காயா. அந்த ஆளுக்கு பேர் என்ன தெரியுமா? தானியேல். அந்த ஆளுக்குள்ள வெளிய பார்த்தா ஆய் மாதிரிதான் இருப்பான். ஆனா உள்ள பார்த்தா அபிஷேகம் பெரியது. கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? டைம் இப்பதான் பாக்குறேன். 6:26 28க்கு முடிச்சிருவேன். கண்களை மூடலாம் எல்லாரும். ஆளை பார்த்தா வெறிய ஆள் மாதிரிதான் இருப்பான். ஆனா ஜெபிக்க ஆரம்பிச்சான்னா அசையும் இடம். கூப்பிடு. அவன் தான் வந்து இந்த கையொறுப்புக்கு இதெல்லாம் படிக்கிறதற்கு அவன் தான் வரணும். வேற எவனும் இல்ல. ஆட்சியில ஒட்டிட்டு வா அந்த தானியலை. நீ சட்டையா இன்னைக்கு நைட் என்கிட்ட உன் காலம் முடிஞ்சிருச்சு.
நீ ஆளுக பண்ண காலம் முடிஞ்சு போச்சு. போய் சேருவோம். இந்த காலை வேளையில கர்த்தர் எனக்கானதை எடுத்து கொடுக்க, சுருள் திறக்கப்படுகிற வேலை வந்து விட்டது. அதற்கான ஒரு நபரை எழுப்பி அனுப்பப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் இப்ப போனை கீழே வச்சிடலாம். இப்ப ஜப நேரம், ஒரே நிமிஷம் தான் ஜபம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கான வேலை வந்துருச்சுப்பான்னு சொல்லுங்க. எனக்கான வேலை வந்து விட்டது. இவ்வளவு நாள் சாத்தான் ஆட்டம் போட்டான், என்ன சிறையிருப்புல வச்சு என்னைய வச்சு வச்சு எனக்கு துன்புறுத்தினான். ஆனா கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றிருந்தவங்களுக்கு தான் இந்த வசனம். பல வருடங்கள் சிறையிருப்பான இயேசுவை விடல, பாதி போயிட்டு போயிட்டு வந்தேன் அவங்களுக்கு எல்லாம் இல்ல. இந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று. போகால் தான் தெய்வம்னா போயிரு. வராத ஜபப்படி. எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும் வராத, நடக்காது. இயேசுதான் வேணும்னா வா. உனக்கான புஸ்தகம் திறக்கப்படும், உனக்கான சுருள் திறக்கப்படும். எனக்கானது திருடி கொண்டு போயிருக்கான் சாத்தா. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய வீட்டுக்குள் புகுந்து உடைமைகளை கொள்ளையிட முடியாது. கட்டினானே ஆகில் கொள்ளையிடலாம். நாளொன்று தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு ஏதோ சோறு வேணும் சிஸ்டர், சோரோட போயிரு. இயேசுதான் வேணும் சிஸ்டர், வந்துரு ஜப குடிகைக்குள்ள. நிலைத்துறைய ஆண்டவருக்காய் இயேசுதான் வேணும்னு வர்றவங்க வாங்க. கர்த்தர் செய்ய போற அற்புதத்தை கச்சானாவிலிருந்து எடுத்து கொடுக்க என் தேவன் ஏன் செல்லும் செலவை இங்கிருந்து அனுப்பியா அனுப்பியா என்னெல்லாம் இடிச்சானோ அத்தனையும் தூக்கி அவங்களுக்குரியது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறதையும் சேர்த்து அனுப்பு. எவ்வளவு பெரிய வல்லமையான தெய்வத்தை ஆராதிக்கிறோம் தெரியுமா? இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு அல்லேலூயா சொல்லி முடிங்க.